கன்னி வந்து பார்த்தீங்கன்னா மேடம், காலபுருஷனுக்கே 6ஆம் பாவம். ம். 6வது வீடு அப்படின்றது எதிரிகள், எதிரி, மார்ஷல் ஆர்ட்ஸ், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள குறிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். பொதுவா சைல்ட்ஹுட் எப்படி இருக்கும்? இப்ப கன்னி சைல்ட்ஹுட்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னா, ம். எல்லாமே நல்லா இருந்தாலும், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஃபேமிலி லைஃப் ஒரு காம்ப்ரமைஸ் தான். ம். இப்ப இவங்களுடைய அந்த டிப்ஸ் சொல்லுங்க ஏதாவது. இத செஞ்சா நான் நல்லா இருப்பேன். ஆ. அப்படின்றது இந்த பிரம்மன் எழுதிய விதியில கன்னி ராசிக்கு என்ன செஞ்சா நல்லா இருக்கும்? வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சு, எங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து, எங்க ஜோதிடர் யுகம் சேனலை எவ்வளோ பிரபலமாக்கி, சக்ஸஸ்ஃபுல் ஆக்கி, ஒரு ஒரு ஜோதிடர்களையும் நாங்கள் வந்து கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். எதுக்காக? உங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணணும். நிறைய கோவில்களுக்கெல்லாம் போகணும். 12 ராசி ஆளுங்களுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் நிறைய ஜோதிடர்களை கூப்பிட்டு நிறைய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் அதெல்லாம் வந்து எங்களுக்கு கமெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் சொன்ன பரிகாரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணோம், நல்லாயிருக்கோம், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு பாசிட்டிவாக கொடுக்குறீங்க பெர் கமெண்ட்டை. அதுதாங்க எங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்கான ஒரு காரணம். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு டைட்டிலோட, அருமையான ஒரு ஜோதிடரோட, அழகான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திக்க போகிறோம். யார் அப்படின்னா, ஒரு அழகா பிரகாசமா, ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு அழகான முகம், அழகான 12 ராசிக்கும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இன்றைக்கி என்ன டைட்டில் அப்படின்னா, பிரம்மன் எழுதிய விதி. புதுசாக இருக்கு இல்லைங்க, எனக்கே அது புதுசாக தான் இருக்குது. பிரம்மன் எழுதிய விதி என்ன தான் இருக்கும் அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் தீபா அருளாளனை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அவங்கள சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம். நான் சொன்னேன்னா பிரகாசமாக அழகாக ஜிகி ஜிகின்னு இருக்கீங்க மேம். ஜிகி ஜிகின்னு இருக்கீங்க. ஆமா. பரவாயில்ல மேம். உள்ள நெறைய நம்மளுக்கு வந்து யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளிய ஜிகு ஜிகுன்னு தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளே முன்னோடியா இருக்கலாம். இல்லை மேம், நான் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன். நாம என்ன தோற்றமோ அதுதான் பாசிட்டிவ், நாம என்ன தோற்றமோ அதுதான் நெகட்டிவ். உண்மை. நான் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தோற்றத்தோட உட்காந்துருந்தா அது முதல்ல சேனல் பார்க்குறவங்களே வந்து ஃபோனை மாற்றி விட்டுருவாங்க. நம்ம இவ்வளோ அழகா இந்த மூக்குத்தி எல்லாம் போட்டு நீங்க அப்படி ஜொலி ஜொலின்னு உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் உட்காந்தாதான் சேனல்ல நம்மள ரசிப்பாங்க அப்படின்றது என்னோட கான்செப்ட். இல்ல மேடம், நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் காது கொடுத்தாவது கேட்பாங்க. அது உண்மை. அதுக்கும் மேல மேடம், ஒவ்வொரு லேடிஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அழகா தான் இருக்கணும். பொதுவாவே பெண்கள்னாலே அழகு இல்லைங்களா? பெண்கள்னாலே மகாலட்சுமியோட ஸ்வரூபம். அப்ப நம்ம எப்பயுமே லட்சுமிகரமா இருக்கிறது தானே மேடம் நல்லது இல்லைங்களா? மனோரமா சொல்லுவாங்க மேம். ஓ, நீங்க பழைய நடிகை மனோரமா தெரியுங்களா? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அழகா இருக்கணும். அதுவும் இல்லாம ஏஜ் சொல்லக்கூடாது, பெண்களோட ஏஜ் நம்ம சொல்லிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் அந்த நடிகன் படம் ஆக்ட் பண்ணும்போது ஆண்டின்னு சொன்னதே அவங்க ரொம்ப நாள் 2 நாள் என்கிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசவே இல்லை. ஏன் பேசலன்னு போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னையே ஆண்டின்னு கூப்பிட்டேன், நான் கிழவியான்னு என்ன கேட்டாங்க. அப்பதான் மேம் தெரிஞ்சுக்கிட்டேன், பெண்கள் என்னைக்குமே ஸ்வீட் 16 அப்படிங்கறத நம்ம காமிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? பிரகாசமா அழகா. மேம் இன்னைக்கு வந்து பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு ஒரு அழகான ஒரு புது டைட்டிலோட இன்னைக்கு நம்ம மக்களை சந்திக்க போறோம். இந்த பிரம்மன் எழுதிய விதின்றது 12 ராசிக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 12 ராசிக்கும் பிரம்மன் எழுதிய விதி நம்ம பார்ப்போமா எப்படின்னு? கண்டிப்பா பார்க்கலாம் மேடம். அடுத்தது கன்னி ராசி மேம். இந்த கன்னிக்கு பிரம்மன் எழுதிய விதி எப்படி மேம் இருக்கு? கன்னி வந்து பார்த்தீங்கன்னா மேடம், காலபுருஷனுக்கே 6ஆம் பாவம். 6வது வீடு அப்படின்றது எதிரிகள், எதிரி, மார்ஷல் ஆர்ட்ஸ், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். புதன் உச்சமடையக்கூடிய ராசி மேடம். பொதுவாகவே கன்னிக்கு அப்படின்ற ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு, வசீகர தோற்றம் அப்படின்றது உண்டு. பயங்கர புத்திசாலிங்க மேடம், பயங்கர புத்திசாலிங்க. பொதுவாக நச நச நசன்னு பேச மாட்டாங்க. நாலே வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே வெரி குட் அப்சர்வர்ஸ், நல்ல அப்சர்வர்ஸ். இப்போ ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு கன்னி இருக்குது.
புதுசாக ஒரு பிள்ளை வந்து இவங்க கூட பழகுது அப்படின்னா அந்த பிள்ளை என்ன இன்டென்ஷனோட பழகுது அப்படின்னு மீதி பேருக்கு தெரியாது, இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சி சொல்லக்கூடியவங்க கன்னி. அதனால தான் வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸாக, இன்வெஸ்டிகேஷன் ட்ரூப்பு, இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் இருப்பாங்க. ஒரு க்ரைம் சீன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கன்னி அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 10 சினாரியோஸ் கிரியேட் பண்ணும். இந்த க்ரைம் இந்த ஆங்கிளில் இப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். அதுதான் வந்து கடைசியில் அந்த ட்ரூப் வந்து இதுதான் அந்த சீன் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணி முடிப்பாங்க கேஸை. அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் அப்படின்றது உண்டு. அதனால தான் நிறைய பேர் இந்த டிடெக்டிவ், சிபிசிஐடி, மீடியா, சாஃப்ட்வேர், இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் இதிலெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சமையல் செய்கிறாங்க அப்படின்னா கூட நான் எக்ஸலண்ட்டாக சமையல் செய்வேன். சமையலில் புதுமையை புகுத்துவேன். நிறைய மாஸ்டர் செஃப்பாக இருப்பாங்க, இந்த இயல் இசை நாடகத்துறையில் இருப்பாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. இது கண்ணீரோட மைண்ட் செட் மேடம். ஒரு கொத்தவரங்காய் வச்சு ஒரு 20 டிஷ்ஷு 50 டிஷ்ஷு செய்யினா கூட செய்வாங்க. கிரியேட்டிவிட்டி. சிலர் பார்த்துருக்கீங்களா மேடம், கோலம்னா ஏகப்பட்ட கோலம் போடுவாங்க, ரசம் எத்தனை ரசம் வைப்பாங்க, குழம்பு எத்தனை குழம்பு வைப்பாங்க. அந்த மாதிரி புதுசு புதுசாக நான் வித்தை தெரிஞ்சவங்க, கிரியேட்டிவிட்டி அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். வித்தை தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம். நான் தான் பெஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ட்ரை பண்ணுவாங்க. பொதுவாக சைல்ட்ஹுட் எப்படி இருக்கும், இப்போ கன்னி சைல்ட்ஹுட்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னா சேட்டை நிறைய பண்ணும், அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கும், ஆனால் ஃபேமிலியில் ரொம்ப பாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சா எல்லாருக்கூடையும் பழகுவாங்க, ஆனால் செலக்டிவாக சில ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு நெருக்கமான வச்சுப்பாங்க. என்னோட ரகசியத்தை நீ பெருசாக சொல்லாது, உன்னோட ரகசியத்தை நான் பெருசாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். பெருசாக ரகசியம் இருக்காது, பட் இருந்தாலும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன போய் ரகசியம், பட் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட குழந்தைங்க நல்ல மார்க் வாங்கலாம் எங்கள் அம்மா கிட்ட சொல்லாது அப்படின்ற மாதிரி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுப்பாங்க மேடம். இவங்க ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக ஒர்க்கை வந்து பிளான் பண்ணுவாங்க, அதை ப்ராப்பகேட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி தான் இருக்கும். ஆனால் கண்ணிக்கு மட்டும் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, பிளான் இ, பிளான் எஃப் செட் வரைக்கும் இருக்கும். ஏன் நான் நினச்சதை நான் செஞ்சு முடிச்சுடுவேன். அப்படி எல்லாமே நல்லா இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேடம் ஃபேமிலி லைஃப் ஒரு காம்ப்ரமைஸ் தான். நல்லா ஆல்வேஸ் அலர்ட், எப்பயுமே அலர்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப டேக்ட்ஃபுல் பர்சனாலிட்டி, அதி புத்திசாலிகள், அதி மேதாவிகள். கண்ணியாக உங்களோட லைஃப் பார்ட்னரால் பெருசாக புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் காலபுருஷனுக்கே அந்த கார்னர் ராசி நம்ம வரிசையாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த கார்னர் ராசிக்கு ஃபேமிலி லைஃப் ஒரு காம்ப்ரமைஸ் தான். இவங்களோட ஃபேமிலி லைஃப்பும் ஒரு காம்ப்ரமைஸ் தான் சொல்லலாம். இவங்க ரொம்ப டேக்ட்ஃபுல்லாக இருந்தாலும் மற்றவங்களை கெடுக்கிறதுக்கு இவங்களோட சாதுரியம் கிடையாது, இவங்க ஆளாக்கிக்கிறதுக்கு இவங்களோட சாதுரியம் அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் பெருசாக கண்ணிக்கு அமையறது இல்லை மேடம். உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் கர்மா அப்படின்றது கண்ணிக்கு இருக்க தான் செய்யுது. அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா இவங்க லவ் பண்ணுவாங்களா, சாலிடாக லவ் பண்ணுவாங்க. புள்ள புத்திசாலியாக இருக்குது அப்படின்னா கன்னிராசி பையனுக்கு பிடிக்கும், பையன் புத்திசாலியாக இருக்கான்னா கன்னிராசி பொண்ணுக்கு பிடிக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷத்துக்கிட்டேயோ விருச்சிகத்துக்கிட்டேயோ அட்ராக்ட் ஆவாங்க, அவங்களோட ஆளுமை பிடிக்கும். ஆனால் அவங்கள இவங்க லவ் பண்ணாலும் பிரேக்கப் ஆகிடும். திருமணம் அப்படின்றது பண்ணிக்கினாலும் அந்த திருமணம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது இல்லை. அதுக்கு மேலே பின்னாடி இவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கினாலும் பெருசாக வர்றதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் இவங்களை கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த லைஃப் வந்து ரொம்ப சேலஞ்சாக போய் முடியுது அப்படின்னு சொல்லலாம். அதையும் மீறி கல்யாணம் பண்ணி வாழறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பட் இருந்தாலும் மெஜாரிட்டி வின்ஸ் அப்படின்றது சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி லைஃப் நல்லதோ கெட்டதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துடுறாங்க. பிரிவினை அப்படின்றது இருக்கிறதுல. ஆனால் ரொம்ப வந்து பார்ட்னரோட டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வேறு வழியே இல்லாமல் அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டு விலகுவாங்க. பொதுவாகவே இவங்களோட ஹைலைட்டிங் குவாலிட்டி என்ன அப்படின்னா ப்ராப்ளம் இவங்க வந்து டீல் பண்ணுற மெத்தட், ப்ராப்ளம்னா சால்வ் பண்ணுற மெத்தட். 20 வருஷம் கழிச்சு நான் என்ன பண்ணணும் இப்போயே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க கன்னி. ஆல்வேஸ் அலர்ட். இதெல்லாம் வந்து கன்னியினோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் மேடம். இவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் என்ன வரும் அப்படின்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு. இந்த ஸ்பைனல் கார்டு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனு, நியூரைன் பெத்தாலஜி, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், நியூரல்ஜியா, நியூரைட்டிஸ், இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா மேடம். இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு எது வந்து லக்கியான டைரக்ஷன் அப்படின்னு சொன்னால் சவுத் ஈஸ்ட் இதெல்லாம் வந்து லக்கியான டைரக்ஷன்ஸாக இருக்கும். என்ன கலர் இவங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னா ஆல் டைப் ஆஃப் க்ரீன், எல்லா விதமான க்ரீனும், இந்த கிளி பச்சை, டார்க் பச்சை, பாசி பச்சை, எத்தனை பச்சை இருக்குது அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ, எல்லா டைப் ஆஃப் ப்ளூவும் இவங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு கலராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதன் உச்சம் அப்படின்றதுனாலே மேடம் ஈர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தி. எதை கொடுத்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க யாரும் இவங்கள மாதிரி செய்ய முடியாது, அந்த மாதிரி தி பெஸ்ட்டாக செய்வாங்க. அதான் நான் தான் சொன்னேன், ஒரு கொத்தவரங்காய் பொரியல் முதல் கொண்டு ஒரு கோலம் முதல் கொண்டு இந்த க்ரியேட்டிவிட்டி
இந்த ஸ்வெட்டர் பண்ணுறது, அந்த உள்ளுலேயே வந்து ட்ரெஸ் போடுறது, விதமாக ஃபேஷன் டெக்னாலஜி, இசை நாடகத்துறை, இந்த டிஜிட்டல் மீடியா, ஃபேஷன் ஷோஸை கண்டக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் மேடம். இதெல்லாம் இவங்களுக்கு ஒத்து வரக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்களுடைய அந்த டிப்ஸு சொல்லுங்கள் ஏதாவது, இதை செஞ்சால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்றது. இது பிரம்மன் எழுதிய விதியில் கன்னி ராசிக்கு என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும்? பொதுவாக வந்து பாருங்க மேடம், புதன் உச்சமடையக்கூடிய ராசி, சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பச்சை பயிர் இருக்கு பார்த்தீங்களா, பச்சை பயிர்னால செஞ்ச இனிப்பு, அப்படி இல்லை சிறுபருப்பு பாயசம், இல்லை சிறுபருப்பு இல்லை பச்சை பயிரில் ஹல்வா செய்வாங்க. இந்த மாதிரி விஷயங்களை மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறது, முக்கியமாக பெண்களுக்கு தானம் பண்ணுறது அப்படின்றது இவங்க லைஃப்பில் ஹாப்பினஸ், உறவுகள் நிதர்சனமாக நிற்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் மேடம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. நல்ல அருமையான பதிவுங்க இந்த கன்னி ராசிக்கு. அவங்க சொன்ன அந்த பரிகாரமில் ஒரு அருமையான ஒரு டிப்ஸு சொன்னாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். எல்லாருக்கும் 12 ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது அதுதான், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் என்ன பரிகாரம் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுத்தாங்க, உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழிகள் சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். மேமை காண்டாக்ட் பண்ணோன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் நேரடியாக போய் கூட பார்த்துக்கலாம். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க, இல்லை ஆன்லைன்லேயே பார்க்கலனாலும் பார்ப்பாங்க. நன்றி.